இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ, சொல்லு தீபா. கர்ணா பேசுறேன். கர்ணாவா? யாரு? இந்துவோட புருஷன். அண்ணா சொல்லுங்கண்ணா. எங்க இருக்க? அது நான் ஃப்ரெண்ட்ஸோட படம் பார்க்க தியேட்டருக்கு வந்திருக்கேன். உனக்கு 5 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள இங்க தீபா வீட்டுக்கு வந்துரு. இங்க உன் அம்மா உன்னை காணும்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. வந்து கூட்டிட்டு போன. இதோ உடனே கிளம்பி வரேன். சத்தம் போடுற வேலையெல்லாம் இங்க வச்சுக்க கூடாது. உன் பையன் இன்னும் 5 நிமிஷத்துல இங்க இருப்பான். மா, இதா உன்னோட பையன். டேய், ஓ, என்னமாச்சு? டேய், எங்கடா போயிருந்த? ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கற? உண்மையை சொல்லு. நான் இங்க வரேன்னு தெரிஞ்சுதானே இங்க இருந்து போனேன். ஐயோ அம்மா, நான் தியேட்டருக்கு படம் பார்க்க போயிருந்தேன். நீ ஃபோன் பண்ணும்போது நான் படம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த சத்தத்துல கேட்கலம்மா. ஏமா, என்னம்மா இதெல்லாம்? உங்க பையன் சினிமாவுக்கு போயிருக்கான். நீங்க அது தெரியாம இங்க வந்து ஏன் புள்ளைய குத்த சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அவளை அசிங்கப்படுத்தி தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏமா, இதெல்லாம் நல்லா இருக்கா சொல்லுங்க? ஏற்கனவே உங்க பொண்ணுங்க என் பையனை வச்சு திருட்டுத்தனம் பண்ணாங்க. இப்பவும் அதே மாதிரி ஏதாவது இருக்குமோன்னு சந்தேகப்பட்டேன். என்ன தப்பு இருக்கு? இப்ப அது இல்லைன்னதும் உங்க பொண்ணுங்க நல்லவங்கன்னு நம்பிடாதீங்க. மீதி 10 லட்சத்தை இப்ப குடுக்கறேன் அப்ப குடுக்கறேன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ஏய், நிறுத்து. என்ன உன் இஷ்டத்துக்கு வந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்க? இந்த வீட்டுல கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஒரு பொம்பளை நீ அவர்கிட்ட குரலை வசதி பேசிட்டு இருக்க. பார், இனிமே ஒரு வார்த்தை நீ பேசக்கூடாது. அதான் பணத்தை கொடுக்கறேன்னு சொல்றாருல, வாங்கிட்டு கல்யாணத்தை நடத்துற வேலையை பாரு. அதை விட்டுட்டு சும்மா இங்க வந்து நீ கத்திட்டு இருக்க கூடாது. முதல்ல உன் பையனை கூட்டிட்டு இடத்த காலி பண்ணு. தத்தி மாதிரி நின்னுட்டு இருக்கேடா. வாடா. எடு வண்டிய. எடுடா. விடுங்க மாப்ள, நீங்க எதுக்கு இதுக்கெல்லாம் கோபப்பட்டுக்கிட்டு?